இதை சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமா தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். வெல்கம் டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என் கார்ஸ்ல இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கிற ஒரு அருமையான அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, செவர்லெட் பீட்ல பெட்ரோல் வேரியன்ட் வெறும் 40,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 40,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. சிங்கிள் ஓனர்ல இருக்கு. வண்டி ரொம்பவே தெளிவான கண்டிஷன்ல ஒரு சூப்பரான வண்டி. 2 லட்சம் ரூபாய்க்கு கீழே லோ பட்ஜெட்ல நிறைய பேர் வண்டி கேட்டுட்டு இருந்தீங்க. உங்களுக்கான ஒரு அருமையான அப்டேட் தான் இந்த வண்டி. வண்டியோட கலர் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கு. வண்டி ரொம்பவே குவாலிட்டியா தெளிவா இருக்கு. வண்டியோட நம்பர் TN09 BH 3225 வண்டி நம்பர் 3225 வண்டி நம்பரு. வண்டியோட பாடி லைன்லாம் பாருங்க, ரொம்பவே சுத்தமா தெளிவா இருக்கு. ஒரு பக்கமான குவாலிட்டியில தான் இருக்கு வண்டி. வண்டியில சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் மட்டும் இந்த ஃப்ரண்ட் டோர்ல மட்டும் இருக்குது. மற்றபடி வேற எங்கேயும் டென்ட் ஸ்கிராட்ச் எதுவும் கிடையாது. ரொம்பவே ஒரு ஹை குவாலிட்டியில தான் இருக்குன்னு சொல்லணும். வண்டியோட டயர் பாயிண்ட்மே பாத்தீங்கன்னா 4 டயருமே பிராண்ட் நியூ கண்டிஷன்ல புதுசு போட்டிருக்காங்க. எக்கோஹாமா டயர் போட்டிருக்காங்க. எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. இந்த வண்டியை பொறுத்தவரையும் கஸ்டமர் எடுக்கக்கூடியவங்க செலவே பண்ண தேவையில்லை. வண்டி அப்படியே ஓட்டிக்கலாம், நேம் டிரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணிட்டு. அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான வண்டி. இப்போ வண்டியோட இன்டீரியர், பூட் ஸ்பேஸ், இன்ஜின் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இன்ஜினோட கண்டிஷன் வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா வெறும் 40,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குன்றது இந்த வண்டிக்கான சிறப்பு. வாங்க வண்டியோட இன்டீரியர்ல டோர் பேட் சைட் பாக்குறோம். டோர் பேட் சைட்ல பாத்தீங்கன்னா 2 விண்டோ, ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துருது. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட டேஷ்போர்டோட கண்டிஷன்லாம் பாருங்க, தெளிவா இருக்கு. இந்த வண்டி ஓவரால் ஓடி இருக்க கிலோமீட்டர் 41,183 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. பவர் ஸ்டீரிங் வந்துருது, சூப்பரா ஒர்க்கிங்ல இருக்கு. ஏசி வந்துருது, ஒர்க்கிங் தான். அது மட்டும் இல்லாமல் டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துருது. அது மட்டும் இல்லாமல் டேஷ்போர்டோட கண்டிஷன் எல்லாம் பாருங்க, தெளிவா இருக்கு. ஏசியுமே ப்ராப்பரா ஒர்க்கிங்ல இருக்கு. மேனுவல் கியர் தான். கியரோட ஷிஃப்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கு. கிளச் எல்லாம் நல்லா இருக்கு. வண்டியோட சீட் கவர்ஸ் பாருங்க, ரொம்பவே பக்காவான குவாலிட்டியில இருக்கு. ரொம்பவே தெளிவா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே அப்பன்சர் காட்டுறேன். அப்பன்சருமே ஒரு புது வண்டியில எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பாருங்க, நல்ல ஒரு ஸ்பேசஸ் வந்துருதுங்க. நல்லா தாராளமா 3 பேர் உட்காந்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி ஒரு பேட் கொடுத்து அதில் டூயல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒர்க்கிங் தான். ரொம்பவே தெளிவான கண்டிஷன்ல தான் இருக்கு வண்டி. இப்போ வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம் நம்ம. வண்டியோட பூட் ஸ்பேஸ் பாருங்க. பூட்ல வந்து 2 பேட் கொடுத்து 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேசஸ் வந்துருது. இப்போ வண்டியோட ஸ்டெப்னி பார்க்கலாம். வீல் ஸ்பானர், ஜாக்கி எல்லாம் பாருங்க, தெளிவா அப்படியே கம்பெனிலேருந்து கொடுத்தா அதே ஃபிட்டடோட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அன்யூஸ்டு, யூஸே பண்ணாத ஒரு டயருமே பின்னாடி ஸ்டெப்னில இருக்கு. இதுவரையும் யூஸ் பண்ணாமல் வச்சிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம அந்த வண்டியோட இன்ஜின் குவாலிட்டி எப்படி இருக்கு, இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போ வண்டியோட இன்ஜின் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்ஜினோட கண்டிஷன் பாருங்க, ரொம்பவே தெளிவா குவாலிட்டியா இருக்கும். வண்டியோட இன்ஜின் பாருங்க, ஒரு பக்கா குவாலிட்டியில சீல்டு இன்ஜின் கண்டிஷன்லயே ரொம்பவே தெளிவா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆப்ரான் சைட்லாம் பாருங்க, ஒரிஜினாலிட்டி கலையாம கம்பெனி பேஸ்ட்லயே இருக்குதுங்க 2 சைடுமே. அது மட்டும் இல்லாம பேட்டரியுமே ஒரு நல்ல கண்டிஷன்ல புது பேட்டரி போட்டிருக்காங்க. இப்போ இந்த வண்டியோட இன்ஜின் சவுண்டை நான் மைக்கை பக்கத்துல வச்சு காட்டுறேன், எப்படி இருக்குன்றத கேளுங்க. ரொம்பவே ஸ்மூத்தா சூப்பரான கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா 2010-11 ரெஜிஸ்ட்ரேஷன் 11 FC 26 ஜனவரி 26 வரையும் கரண்ட்ல இருக்கு. 2010-11 சிங்கிள் ஓனர் வண்டி. வண்டி ஒரு தெளிவான கண்டிஷன்ல இருக்கும். ஒரு புது வண்டி எந்த அளவுக்கு ஒரு ஃபீல் குட் இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லாவே தெளிவா இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கால் பண்ணக்கூடிய ரேட் பாத்தீங்கன்னா 1,95,000 ரூபாங்க. ரேட் பிக்சர் கிடையாது, நெகோஷியபிள் தான். கண்டிப்பா அந்த ரேட்டையும் சின்னதா குறைச்சு கொடுக்கலாம். கண்டிப்பா இந்த வண்டி பார்க்க வர்ற எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்த்தான வண்டி. நிறைய பேர் லோ பட்ஜெட்ல 2 லட்சம் ரூபாய்க்கு கீழே வண்டி கேட்டுட்டு இருந்தீங்க. உங்களுக்கான ஒரு சூப்பரான அப்டேட். இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிங்கிள் ஓனரா இருந்தாலும்
கிலோமீட்டர் வெறும் 41 தான் ஓடி இருக்குது. இது ஒரு முக்கியமான விஷயம். ரொம்பவே ஒரு தெளிவான கண்டிஷன்ல இருக்கு. டயர் பாயிண்ட்லேருந்து இன்சூரன்ஸ்லேருந்து எஃப்சிலேருந்து எல்லாமே கரண்ட்ல இருக்கு. இந்த வண்டி நெக்ஸ்ட் எடுத்தீங்கன்னா நீங்க எந்த வேலையுமே பார்க்காம அப்படியே ஓட்டிக்கலாம். கண்டிப்பா இந்த வண்டி உங்களுடைய சொந்த வண்டி ஆகும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.